ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சனா ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு தெரியாது, நாங்கள் இதுக்கு முன்னாடி ஆஃப்ரிக்காவில் இருந்தோம். இப்போ நாங்கள் இந்தியா வந்தாச்சு. நாங்கள் இனி இந்தியாவில் தான் இருக்க போகிறோம். என் ஹஸ்பண்ட்க்கு 1 மந்த் லீவ் முடிச்சுட்டு அவர் ஊருக்கு போவார். எப்போவுமே நாங்கள் ஆஃப்ரிக்காவிலேருந்து லீவுக்காக இங்கே வரும்போது சில முக்கியமான கோவில்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாவது போகணும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கோவில்கள்லாம் ஊருக்கு வர டைமில் ஒரு நாள் பிளான் பண்ணி போவோம். அந்த மாதிரி போன ட்ரிப்பு தான் இது. ஒரே நாளில் பிளான் பண்ணி 3 கோவிலுக்கு போயிருந்தோம். எங்கெங்கே போயிருந்தோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். February 12 அன்றைக்கி மண்டே அன்றைக்கி தான் இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு போனது வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர். காலையில் மார்னிங் வீட்டிலேருந்து 5:30க்கு கிளம்பியாச்சு. நேராக திருச்செந்தூர் போயிட்டு அங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே சாமி கும்பலான்னு போனோம். பீச்சுக்கு போயிட்டு கால் நனைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு போயிருந்தோம். குட்டீஸ் பீச்சை பார்த்ததும் ஆஃப்ரிக்கா பீச் அவங்களுக்கு ஞாபகம் வந்துடுச்சு. லிம்பே பீச் போயிருந்தோம் இல்லையா, அங்கே இருக்கும்போது அங்கே வந்து மண் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். பிளாக் சாண்ட் பீச் அது. இந்த பீச்சை பார்த்ததும் அங்கே மாதிரியே போய் குளிக்கணும், விளையாடணும்னு சொல்லி அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக காலையில் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா ஆராதனாக்கு திடீர்னு ஃபீவர் வேறு. மருந்து கொடுத்து தான் கூட்டிகிட்டு வந்தேன். எதுக்கும் இருக்கட்டும்னு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு தான் வந்தேன். உடம்பு சரியில்லாதனால நான் வந்து அன்றைக்கி குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணலை. ஒரு 1/2 hour நல்லா விளையாண்டுருப்பாங்க. கால் நினச்சிட்டு இங்கிட்ட அங்கிட்டும் ஓடிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. எங்களுக்குமே ரொம்ப ஆசையாக இருந்தது. நாங்கள் அப்போ தான் பேசிகிட்டு இருந்தோம், இனிமேல் திருச்செந்தூர் வந்தோன்னா முதல் நாளே வந்துடணும். நைட்லாம் பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். காலையில் குட்டீஸ் எல்லோரும் சேர்ந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட போகலாம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது அப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்தோம். அன்றைக்கி மண்டேங்கிறனால ஓரளவுக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. வீக்கெண்ட்ஸு அப்புறம் செவ்வாய் வியாழன் டைம்லாம் பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் பயங்கர கூட்டமாக இருக்கும். நாங்கள் பிளான் பண்ணது அதனால தான் மண்டே பிளான் பண்ணோம். ஏன்னா வயசானவங்க ரொம்ப கூட்டத்தில் உள்ளே போய் நம்ம சாமி கும்பிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு ஏற்கனவே முன்னாடியே எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ரொம்ப கூட்டமாக இருக்கும்போது போனால் எக்கு தப்பாக டிக்கெட்டும் கேட்பாங்க காசு. ஸோ அதனால் மண்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம். சில பேர்லாம் பார்த்தா கோவில் ட்ரிப்பு அப்படின்னு சொன்னாலே கோவிலுக்கா வேண்டான்னு சொல்லுவோம். ஆனால் திருச்செந்தூர் அப்படின்னு சொன்னால் மட்டும் எல்லாருமே கிளம்பிடுவோம். ஏன்னா கடல் இருக்குது, என்ன போய் ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. திருச்செந்தூர்னா மட்டும் சின்ன வயசுலேருந்தே எனக்குமே அப்படி தான். திருச்செந்தூர்னா மட்டும் வேண்டான்னு சொல்லவே மாட்டேன், கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம். கூட்டம் இல்லாதனால அன்றைக்கி அப்பா மாமா அத்தை 3 பேர் இருந்தாங்க. அதனால் அவங்க சீனியர் சிட்டிசன் போவாங்க பார்த்திங்களா, அந்த வரிசையில் போகும்போது நானும் என் ஹஸ்பண்டும் குட்டீஸ் வேறு இருந்தனால அவங்கக்கிட்ட கேட்டு நாங்களும் அந்த வரிசையிலே போயிட்டோம். அதனால் ரொம்ப கூட்டம் இல்லை. பாப்பா பாருங்கள் இப்போ கூட அழுதுட்டுருக்கா, கடலில் குளிக்க விடலை அப்படின்னு சொல்லி. உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு. 1 hourலேயே சாமி கும்பிட்டு வந்துட்டோம். இது வரைக்கும் திருச்செந்தூர் போய் இவ்வளோ சீக்கிரமாக சாமி கும்பிட்டு வெளியே வந்ததே இல்லை. அதுவும் ரொம்ப நல்லா சாமி கும்பிட்டோம். அப்புறம் டாய்ஸ் வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சமாதானப்படுத்திட்டு அப்படியே கிளம்பணும். அங்கேருந்து திருச்செந்தூரில் பார்த்திங்கன்னா முக்கியமாக பனங்கிழங்கு அதுதான் ஃபேமஸ்ஸு. அங்கே பனங்கிழங்கெல்லாம் வாங்கிட்டு அடுத்த ஊருக்கு கிளம்பணும். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சங்கரன் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். திருச்செந்தூர்லேருந்து கிளம்பும் போதே 10:30க்கு மேலே ஆகிடுச்சு. சங்கரன் கோயில் போய் ரீச் ஆகும்போது 1:30 மணி ஆகிடுச்சு. ஸோ அங்கே போனதும் பார்த்திங்கன்னா லஞ்சு சாப்பிட்டோம். 1:30 12:30 1 மணிக்கெலாம் வந்து நடை சாத்திடுவாங்க அங்கே. அதனால் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு முன் மண்டபத்தில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் நடை திறக்கிறதுக்காக. வேறு எங்கே போகிறோமோ இல்லையோ வருஷம் திருச்செந்தூரும் சங்கரன் கோயிலும் கண்டிப்பாக போயிடுவோம் நாங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கங்குடி இருக்குது பார்த்திங்களா, அங்கேயுமே வருஷம் கண்டிப்பாக ஒரு தடவையாவது ஊர்லேருந்து வரும்போது போயிடுவோம். ஆனால் இந்த வாட்டி இருக்கங்குடிக்கு போகலை, அதுக்கு பதிலாக வேறு ஒரு ஊருக்கு போனோம். அதுதான் 3வது கோவில். அது வீடியோவோட எண்டில் நீங்கள் பாருங்கள். சங்கரன் கோயில் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இங்கே பெரிய விநாயகர் சிலை இருக்கும். இங்கே எல்லோரும் தேங்காய் வந்து சிதர் தேங்காய் போடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நாங்களும் பண்ணுவோம் எப்போவும். அதே மாதிரி அங்கே வெளியே விற்பாங்க பார்த்திங்களா, கண்மலர் அந்த மாதிரியெல்லாம் விற்பாங்கள்ல, அதெல்லாம் உப்பு எல்லாம் வாங்கி தலை சுற்றி போடுவாங்க. அதுக்கும் ஒரு இடம் தனியாக இருக்கும். ஸோ அது எல்லாமே வருஷம் போகும்போது எல்லோரும் பண்ணுறது தான், நாங்களுமே அது பண்ணுவோம். குட்டீஸு திருச்செந்தூர்லேயே டாய்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க. கடைகள்லாம் பார்க்கும்போது அங்கே நின்று வாங்கிட்டு இருந்தோன்னா ரொம்ப லேட் ஆகிடும், இங்கே நடை சாத்திடுவாங்கன்ட்டு ரொம்ப அவசரமாக தான் கிளம்பி வந்தோம் திருச்செந்தூர்லேருந்து. அப்படி இருந்துமே ரீச் பண்ண முடியலை, தூரம் ரொம்பங்கிறனால இங்கே வந்து சேரும்போது லேட் ஆகிடுச்சு.
எங்கேயுமே நட சாத்திட்டாங்கங்கிறனால ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருந்தது. 4 மணிக்கு மேலே தான் நட திறப்பாங்க. ஸோ அது வரைக்கும் பிள்ளைங்களுக்கு பொழுது போகணுமே அப்படிங்கிறதுக்காக சரி டாய்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு போய் நின்னோம். ஒரே குஷி தான். அவங்களுக்கு என்ன வாங்குறதுனே தெரியல. இங்கே அவ்வளோ பொருள் இருந்தது. என்ன வாங்குறதுன்னு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டே இருந்தாங்க. இது வேணுமா அது வேணுமா நாங்களும் மாற்றி மாற்றி கேட்டோம். அது இல்லை இது இல்லைங்கிறாங்க. இல்லை சொன்னால் எல்லாமே வேணுங்கிறாங்க. கடைசியாக அவங்க ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டே இருந்த இந்த கிச்சன் செட்டு, இந்த சில்வர் செட்டு கிச்சன் செட்டு ரொம்ப நாளாக ஆஃப்ரிக்காவில் இருக்கும்போதே கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதை தான் வாங்கினாங்க. 2 பேரும் வேறு வேறு வாங்குங்கடா, 2 பேரும் ஷேர் பண்ணி விளையாண்டுக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு கேட்கவே இல்லை. இவள் ஒரு செட்டு அவள் ஒரு செட்டு, 2 பேரும் ஒரே செட்டை 2 பேரும் வாங்கினாங்க. அதே மாதிரி அந்த கடையில் நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது. சின்ன வயசில் நம்ம போகும்போதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு போவோம். நம்மளுக்கு இதே மாதிரி தானே இருக்கும். என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்போம். நம்ம போயிட்டு வரும்போது வாங்கலான்னு சொல்லுவாங்க. சாமி கும்பிடும்போது கையிலே எடுத்துகிட்டு போனோம், வரும்போது வாங்குவோம் அப்படிம்பாங்க. என்ன வாங்கலான்னு பார்த்துக்கிட்டே போவோம். இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதெல்லாம் ஒரு ஸ்டேஜ் தான். அப்போல்லாம் பஸ்ஸில் தான் போவோம். போயிட்டு வரும்போது வீட்டுக்கு வர வரைக்கும் பஸ்ஸில் தூங்கிட்டே வந்தால் கூட வாங்கின பொருள் அப்படியே கையில் பிடிச்சிக்கிட்டே வந்திருப்பேன் நான்லாம். அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. எங்களை மாதிரி நிறைய பேர் அங்கே நட சாத்தியிருந்தனால முன்னாடி அந்த முன் மண்டபத்தில் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அத்தை மாமா அப்பாலாம் ஒரு சைடாக படுத்துட்டாங்க. நானும் என் ஹஸ்பண்ட் உட்காந்துருந்தோம். குட்டீஸ் இந்த ஸ்லைம் வாங்கினதை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. 4 மணிக்கு மேலே தான் நட திறப்பாங்கன்னு சொன்னாங்க. இந்தான்னு மணி 4:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா உள்ளே போய் சாமி கும்பிட்டு, ஆனால் அங்கேயுமே நல்ல கூட்டம்லாம் இல்லை. ஈஸியாக சீக்கிரமாக உள்ளே போய் நல்லாவே தரிசனம் கிடச்சிது எங்களுக்கு. சாமி கும்பிட்றதுக்கு போகும்போதே அங்கே உள்ள யானை இருக்குது, நம்ம பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனோம். சாமி கும்பிட்டு நாங்கள் யானையை பார்க்க போகும்போது பார்த்திங்கன்னா யானையை குளிப்பாட்டிகிட்டு இருந்தாங்க. அது எப்படி படுத்துருக்குன்னு பாருங்கள். அப்படியே குழந்த மாதிரி படுத்துருந்துச்சு. அப்படியே காலை வேற தூக்கி தூக்கி கொடுக்குது தேய்க்கிறதுக்கு. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. வாழைப்பழமெல்லாம் கொடுக்கணுன்னு எடுத்துகிட்டு போனோம். கடைசியில் எதுவும் கொடுக்க முடியல. அப்படியே அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். அங்கேருந்து கிளம்பி இன்னொரு கோயிலுக்கு போனோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா செம்ம டயர்ட் ஆகிடுச்சு எங்களுக்கு. ஆராதனா பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டா என் பக்கத்தில். பின்னாடி ஆர்த்திகாவும் அத்தையும் தான் விளையாடிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணும்போது பயங்கர பிரிஸ்காக ஜாலியாக வந்தாங்க குட்டீஸு. அடுத்து போக போக கோவில் கோவில் அப்படின்னு போகும்போது அடுத்தும் கோவிலா அப்படின்னு கேட்டுகிட்டே வந்தாங்க. என்னம்மா ட்ரிப்புன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படி கோவிலுக்காக கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. இனிமேல் கோவிலுக்கு ட்ரிப்புன்னா எங்களை கூப்பிடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவ்வளோதான், குட்டீஸ்க்குமே ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. அதனால தான் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. எப்பவும் பார்த்திங்கன்னா வழக்கமாக இருக்கங்குடி தான் போவோம். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு சின்ன வேண்டுதல் இருந்தது. அதையும் முடிச்சிடலாம் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டு வீட்டுக்கு சேர்றதுக்கு நைட்டு 11 மணி ஆயிடுச்சு. எங்களை மாதிரி நீங்கள் வருஷத்துக்கு ஒருக்க முக்கியமாக எங்கெங்கெல்லாம் கோவிலுக்கு போவீங்க, உங்கள் வீட்டு குட்டீஸ் எப்படியெல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.